வணக்கம். விஜய் தரப்புலேருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. தாவேகாவுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் எவ்வளவு வாக்குகள் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சர்வே எடுத்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட இந்த சர்வேல கிட்டத்தட்ட ஒரு 18% வாக்குகளை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் விஜய்னால பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 18% வாக்குகளை வச்சு விஜய் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியுமா? கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 35லேருந்து 40% வாக்குகள் வாங்கணுமா அப்படின்னம்னா கூட்டணி கட்சிகள் வேணும். கூட்டணி கட்சிகள் இப்போ தாவேகாவோட யாருமே பெருசாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா தலைவர்களுமே முன் வந்தாங்க. காரணம் பாஜக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. விஜய் என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் விஜய் செயல்பட்டார். டிடிவி தினகரனும் சரி, ஓபிஎஸும் சரி, தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம்னு நினைக்கும் போது கடைசி நேரத்தில் டிடிவி தினகரனையும் மிரட்டி அதிமுக, பாஜக என்டிஏ கூட்டணிகளை கொண்டு விட்டுட்டாங்க. அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனை இருக்குது. அதனால் அவரும் அந்த சைடு போயிட்டார். எல்லாருமே விஜயை நோக்கி தான் நகர்ந்தாங்க. விஜயை நோக்கி நகர்றதுக்கு முன்னாடியே பாஜக அவங்களுக்கு கொக்கி போட்டு இழுத்து கொண்டாந்து இந்த கூட்டணிக்குள்ளே முடிவு பண்ணி விட்டுட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்பார்த்த அளவுக்கு பெருமளவில் கூட்டணி இல்லை. நாங்கள் கூட்டணியே எங்களுக்கு தேவையில்லை, மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 18% வாக்குகளை வச்சுக்கிட்டு என்ன பெருசாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பெரிய அளவில் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த கட்சிகள் எல்லாமே கூட்டணி அமைக்காமல் ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. பெருசாக மற்ற கட்சிகள் விலகிறவங்க, இப்போ ஓபிஎஸ்லேருந்து விலகிறவங்க கூட தாவேகா சைடு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா தாவேகா சைடு அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் எல்லாமே திமுகவில் போய் சேர்றாங்க. அதுவும் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. இப்போ செங்கோட்டையனை தாண்டி பெருசாக ஒன்று கூப்பா கிருஷ்ணன் தான் சேர்ந்துருக்காரு. பெருசாக ஒன்றும் யாருமே ஜேடிசி பிரபாகர் சேர்ந்துருக்கிறாரு. அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே பெருசாக வரலை தாவேகாவில். இருந்தாலும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விஜய் ஆலோசனை பண்ணதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50-60 தொகுதிகளில் நம்ம போட்டி போடுவோம். 234 தொகுதிகளையும் நம்ம போட்டி போட வேணாம். கூட்டணி கட்சிகள் இல்லை அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு 40-50 தொகுதிகள், இந்த தொகுதிகளில் முழு மூச்சாக இறங்கி செயல்படுவோம். அதுவே போதும். அதில் வெற்றி பெற்றாலே நம்ம எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டை பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார். 18% சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் முதல் தேர்தலில் கூட்டணி பலம் அப்படிங்கிற ஒரு இதை எதிர்பார்த்தாரு. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னார். திராவிட கட்சிகள் தராத ஒரு விஷயத்த விஜய் தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தினார். காங்கிரஸ் கூட எங்கே விஜய் டையை போட்டுருவாரோன்னு சொல்லிட்டு விசில் சின்னத்தை கொடுத்தாங்க. காங்கிரஸ் இல்லைன்னா விசில் சின்னத்தை விஜய் கேட்குற அந்த சின்னத்தை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸோட கை சின்னத்தில் விஜய் 234 தொகுதியிலும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்படி தான் பேச்சுவார்த்தையை நடத்துனாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க திமுக கூட்டணியை விட்டு விலகிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருந்தது. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலுமே கை சின்னத்தை போட்டி போடுது அப்படின்னா அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் விசில் சின்னத்தை கொடுத்தாங்க. இப்போ விஜய் சார்ந்து பார்த்திங்கன்னா விஜய் தனித்து போட்டி போடுறாரு அப்படின்னா அவருக்கான சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கிருச்சு. இந்த மாதிரி நெருக்கத்தில் எல்லாம் பெரிய கட்சிகளோட தாவேகா கட்சி ஒரு வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறதுலும் சரி, என்ன தேர்தலில் என்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்குது. மிகப்பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக போட்டி போட்டு வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, இலவசங்களை அதிகமாக அறிவிப்பாங்க. தாவேகா அப்படி இலவசங்கள்லாம் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா விஜய் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை தவிர அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் பெருசாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. செங்கோட்டையனை தூக்கிட்டோம் அப்படின்னம்னா கொங்கு பெல்ட்டில் செங்கோட்டையனை ஆதரிக்கிற நபர்கள், முக்கியமான தலைகள் அப்படிங்கிறவங்கெல்லாம் எப்படியும் தாவேகா சைடு வருவாங்க. தாவேகா கொங்கு பெல்ட்டில் ஓட்டை பிரிக்கும் அப்படிங்கிறனால தாவேகா சைடு வர்றது நல்லது அப்படின்னு யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருந்தது. ஆனால் பெருசாக ஒருத்தவங்களும் வரல. செங்கோட்டையன் வந்ததோடு சரி. ஓபிஎஸ் வருவார்னு பார்த்தாங்க. டிடிவி தினகரனும் செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது கொண்டு வருவாங்கன்னு பார்த்தாங்க. ஆனால் யாருமே வரல. அதுதான் விஜய்க்கு ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. ஆனாலும் இது முதல் தேர்தல் தானே, அதனால் ஒன்றும் பெரிய பயம்லாம் கிடையாது. இது முதல் தேர்தல், சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். அவர் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டி போட்டு வாக்குகளை பிரித்தார் அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் பாஜக அந்த மாதிரி விட மாட்டாங்களே. திமுக கண்டிப்பாக திரும்ப ஆட்சியில் உட்கார விட்டால் 2029 நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் அதுக்கெல்லாம் விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன கொள்கை, விஜயோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசுகிறாங்க. விஜய்க்கு கொள்கை அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது.
பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், அவ்வளோதான் அது குறள். அந்த குறள் தான் கொள்கை அப்படிங்கிற மாதிரி அவர் வச்சிருக்கிறாரு. அம்பேத்கர் முதல் வந்து வேலு நாச்சியார் வரைக்கும் எல்லா படத்தையும் வச்சு இவங்க தான் எங்களுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பெரியாரையும் வச்சிருக்கிறாரு. பெரியாரோட கொள்கைகள் சிலதை நாங்கள் ஏற்றுக்குவோம், எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. பெரியார் கொள்கைகளை அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவங்க சித்தாந்தமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசுகிறாரு. கொள்கை தெளிவற்ற ஒரு கொள்கை அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அதிமுகவில் ஒரு வேட்பாளர் இருக்காங்க. ஒன்றா 20 கோடி ரூபாயை வந்து வந்து அலுவலகத்தில் வந்து டெபாசிட் பண்ணணும். ஒரு வேட்பாளரை தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செலவுக்கு ஒரு 20 கோடி ரூபாயை டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாவேக்கால அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் இருப்பாங்களா? இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறனால அவங்க இறங்கி செயல்படுவாங்க, படத்தை இறப்பாங்க. இதுக்கு போட்டியாக தாவேக்கா களத்தில் இருக்குமா? கும்பல் வரும். படம் கொடுக்காம வந்து விஜய் பார்க்குறதுக்கு கும்பல் வரும். பணம் வாங்காமல் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த மாதிரி டவுட் இருக்கும்போது எப்படி வந்து விஜய் வந்து ஜெயிக்க முடியும்? விஜய் நிறுத்துகிற வேட்பாளர் எப்படி ஜெயிக்க முடியும்? பணபலம் எங்கே? இப்போ தேர்தல் செலவு, பிரச்சார செலவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதவர்ஜுனா பண்ணலாம். அவங்களுக்கு மாற்றி லாட்டரி டிக்கெட்டில் வருது, அதனால் அவங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஆதவர்ஜுனா பெருசாக பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவர் பண்ணலைங்க. ஜான் ஆரோக்கியசாமி தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு மத போதகருங்க, வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுங்க அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் ஒரு குற்றச்சாட்டையும் இப்போ வைக்கிறாங்க. விஜய் வந்து தன்னுடைய சொந்த பணத்தெல்லாம் வந்து அவர் செலவு பண்ண மாட்டார். செலவு பண்ணுற அளவுக்கு வந்து வருமா? முதலீடு பண்ண தான் ஆசைப்படுவார். முதலீடு பண்ணுற பணம் வந்து வரணும், திரும்பவும் வரணும், லாபத்தோடு வரணும், ரெட்டிப்பு லாபத்தோடு வரணும் அப்படிங்கிறது தான் விஜயோட எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் எப்படி வந்து பணம் வராது அப்படின்னு தெரியும் போது முதலீடு பண்ணுவார்? அதனால் அவர் முதலீடு பண்ணலை. அப்புறம் பணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாஜக தேர்தல் நெருக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இளைஞர்கள், பெண்கள், தலித் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்காங்க, ஒரு மாற்று சக்தியாக பார்க்குறாங்க. விஜய்க்கு ஒரு கும்பலை காட்டுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் வந்து ஒரு கிளை இருக்கா, இது இருக்குதா, பூத் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பூத் கமிட்டி தான் வந்து அது ஓட்டாக மாற்றக்கூடியது. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, தாவேகாக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா திமுக அதிமுகவோட போட்டி போட முடியுமா? அப்படியே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற முக்கியமான நிர்வாகிகளை திமுககாரங்க கவனிச்சிடுவாங்க, இல்லை அதிமுககாரங்க கவனிச்சு விட்ருவாங்க. கவனிச்சிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பூத்தில் உட்கார முடியுமா? 5 மணிக்கு மேலே பூத்தில் விழுகிற ஓட்டுகள் வந்து மிக முக்கியமான ஓட்டுகள். அந்த ஓட்டுகளை அந்த சமயத்தில் இது மாதிரி தாவேகா நிர்வாகிகள் வந்து இருப்பாங்களா, பூத் கமிட்டி ஆட்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிகமாகவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை விஜய்னால் உருவாக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ பஸ்ஸில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா அங்கங்கே பிரச்சனையாகுது. கரூர் சம்பவம் ஒரு உதாரணம். அதனால் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜெட்டோ ஹெலிகாப்டர்லையோ வந்து ஒரு பிரச்சாரம், ஜெயலலிதா போல் வந்து ஒரு பிரச்சாரத்தை அங்கங்கே பண்ணிவிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைக்கிறாரு. இது வந்து தேர்தலில் எடுபடுமா? ஜெயலலிதாவுக்கு எடுபட்டுச்சு, ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் எடுபட்டுச்சு. ஆனால் இவருக்கு விஜய்க்கு எடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்படி வர்ற கும்பல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விஜய் பார்க்குறதுக்காக வர கும்பலா, இல்லை ஓட்டாக மாறக்கூடிய கும்பலா, இல்லை திமுக அதிமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படி இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. பிரச்சாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாஞ்சில் சம்பத்தை தான் பேச முடியும், மற்றபடி பெருசாக வந்து பேச்சாளர்கள் இல்லை. இப்போ இந்த புஷ்லி ஆனந்தெல்லாம் பேசுகிறாரு பாருங்க, நேற்றெல்லாம் வந்து பேசும்போது விஜய் வந்து ஒரு 4 தொகுதியில் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதிகபட்சமாக 2 தொகுதிக்கு மேலே போட்டி போடவே முடியாது. 4 தொகுதிங்கிறது ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இந்த சட்டத்திட்ட விதிகள் எதுவுமே தெரியாதா, இல்லை சட்டத்திட்ட விதிகள் எல்லாமே இவர் மாற்றிக்கிட்டாரா புஷ்லி ஆனந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தாங்க இருக்குது அவங்க கட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க சமூக வலைதளங்களில். இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், ஒரு ஆர்வ மிகுதியில் பேசுகிறது தானே. 234 தொகுதியிலையும் விஜய் போட்டி போடுவார் அப்படின்னு சொன்னால் அதில் 234 தொகுதியிலையும் போட்டி போட முடியுமா? எல்லாத்தையும் விஜயை வேட்பாளராக நினச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி உள்டாவாக பேசுவார் புஷ்லி ஆனந்து. அப்படி தான் பேசக்கூடிய நபர். இப்போ அவங்க எடுத்த சர்வே பிரகாரம் 18% வாக்குகள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளையும் பிரிப்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஒரு 40-50 தொகுதிகளில் வந்து நம்ம கவனம் செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசில் சின்னம் ஒரு 40-50 தொகுதியில் கவனம் செலுத்தி அந்த தொகுதிகளை மட்டும் வெற்றி பெறுறதுக்கு தமிழ்நாட்டில் மீதி இருக்கிற தொகுதிகளில் இருக்க தாவேகா நிர்வாகிகளை வர வச்சு அங்கே மட்டும் கவனம் செலுத்தி ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. அப்படி மீதி தொகுதிகளில் வந்து இவங்க வேட்பாளர்கள் நிறுத்தலை அப்படின்னா பொது சின்னமாக விசில் சின்னம் இருக்கும்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு யாரையாவது திமுக சார்பாகவோ சரி, இல்லை பாஜக திமுக சார்பாக சரி, திமுக வெற்றி பெறக்கூடிய இடங்களில் பொது சின்னமாக அவங்களே ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவங்களுக்கு விசில் சின்னத்தையும் வாங்கி கொடுத்து விஜய் கட்சி தான்ப்பா இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். சர்வே வந்து இப்படி சொல்லுது 18% தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. பொத்தாம்பொதுவாக சொல்கிறாங்க 18% அப்படின்னு சொல்லி. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜயோட மைனஸும் இது தான், ப்ளஸ்ஸும் இது தான். தேர்தல் தான், மக்கள் தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. என்ன சக்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். யார் ஓட்டை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். யார் ஓட்டை எதுக்காக பிரித்தார் அப்படிங்கிறதெல்லாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.